தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு ஃபயர் டிவி ஸ்டிக் லைட். இது எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு டிவி வாங்கினேன். ஆண்ட்ராய்ட் டிவி இல்லை, அது ஜஸ்ட் எல்இடி டிவி தான். அதை தூக்கி போடவும் மனசு இல்லை. நம்ம அந்த அளவுக்கு அது விலை கொடுத்து வாங்கிட்டோம். அப்போது வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 27,000க்கு மேலே. இப்போ இருக்கிற எல்லாமே ஃபெசிலிட்டிலாம் அப்போ கிடையாது. ஸோ அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த டிவியை நம்ம ஸ்மார்ட் டிவியாக மாற்றுறதுக்கான ஒரு கேஜெட் தான் இது. இது ஃபயர் டிவி ஸ்டிக் லைட் அப்படின்ட்டு இருக்குது. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒய்ஃபை இருக்குது. முக்கியமாக வந்து அலெக்ஸா சப்போர்ட் இருக்குன்னு இருக்குது. இதில் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அண்ணாச்சி, இந்த ரேப்பரை எப்படி பிரிச்சுக்கலாம்? பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஊற வச்சிடலாம். பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ஸ்மைல் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அமேசானில் வந்து ஸ்மைல் சிம்பிள் வரும் இல்லைங்களா, அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை, ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கேபிள் இருக்குது, சார்ஜர் கேபிள். இதில் இதுதான் அந்த மோடம் மாதிரியான செட்டப்பு அமேசான்லேருந்து. இதுதான் முக்கியமான அந்த டாங்கிள் கேபிள். எல்லாத்துக்கும் கொடுக்குற அந்த HDMI கேபிளும் போட்டுக்கிற மாதிரியான போட்டிருக்கு. உள்ள ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு. பக்கம் வெயிட்டாக இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். சார்ஜரு ப்ளஸ்ஸு AAA பேட்டரி, இதுவும் அமேசான்லேருந்தே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஜஸ்ட்டு டிவியில் இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். நம்ம ஃபயர் டிவி பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸு டோட்டலாக இவ்வளோ தான். ரிசீவர் இருக்குது, அமேசான் அந்த சார்ஜர் இருக்குது, ரிமோட் இருக்குது, அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது, அப்புறம் அந்த HDMI கேபிள் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த திங்ஸ் எல்லாம் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒர்க் பண்ணி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ சொல்கிறேன். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது, விளம்பரமும் எதுவும் இல்லை, நம்ம ஓன் யூஸ்க்காக வாங்கினது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.